ஒரு அடிப்படையான விவசாயத்துக்கு சுற்றுப்புற சூழல், மழை எப்போ வரும், எந்த சீசன்ல விதைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த அடிப்படை புரிதல் இருந்தா விதையை வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா தெரிஞ்சுங்க, கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு போங்க. சம்பந்தமே இல்லாம சீசன்ல சம்பந்தமே இல்லாத விதையை போட்டீங்கன்னா வராது. அப்போ அந்த விதையை வித்தவங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது, நம்மளுடைய அறியாமை தான் நம்ம உணரும். நன்றி. வணக்கம். இந்த நிகழ்வு எப்படி இருக்கு? ஐயா வணக்கம் ஐயா. நான் வேலூர் மாவட்டம் கேவி வட்டாரம் விவசாயிகள் சார்பாக நான் பேசுகிறேன். ஊர் கீழ்முட்டூர் கிருஷ்ணாபுரம் விளையாட்டு. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு என்னை கேள்வி கேட்டீங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு விவசாயிகள் மத்தியில் மட்டும் இல்லை, விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பாரம்பரிய ரகங்கள் மீட்டெடுக்கிறாங்க. ஆனால் ஒரு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு, வீட்டு டவுன்லாம் வீட்டு மாடி தோட்டம் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு. அதாவது இந்த வேற ஏதாவது கருத்துன்னா நஞ்சில்லா ஒரு உணவு, நஞ்சில்லா ஒரு உணவு. தேனோ வயல் பக்கம் நஞ்சு கிடையாது, தேனோ வயல் பக்கம் ஒரு நஞ்சு இல்லா மக்களை எப்படி சென்றடையணும் அப்படின்ற ஒரு சுற்றி விழிப்புணர்வு தான் இந்த நிகழ்ச்சி. 4வது வருஷம் நினைக்கிறேன். ஒரு அருமையான நிகழ்ச்சி. மக்கள் பெருந்தெல்லாம் ஒரு மக்கள் கூட்டம் வந்துட்டே தான் இருக்கு. அப்போ என்ன நினைக்கிறீங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விவசாயத்தை தேடி வர்றது ஒரு முக்கியமாக இருந்தாலும் அந்த ஆர்கானிக் நஞ்சில்லா உணவு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி. வணக்கம். எனக்கு பக்கம் தான் 12 கிராமம் நாகநதி கிராமம். ஒரு வருஷம் நண்பர்கள்லாம் இருக்காங்க திருவிழா. அதனால் அப்படி பார்த்துட்டு நம்பருக்கு என்ன வாங்கிட்டு அப்படி இந்த வருஷம் இப்போ பார்த்துட்டு போகலாம். என்னென்ன வாங்கியிருக்கீங்க? என்னென்ன பாருங்க. எல்லா விதையும் இருக்குது, எல்லா விதையும் இருக்குது, எல்லா நம்பர்கள் இருக்காங்க. யாருக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம். நம்ம இது பெருசாக நீங்கள் முதல்ல பண்ணுறது மார்க்கெட்டிங் என்ன பண்ண முடியும். நம்ம தேவைக்கு கொஞ்சமாக இருக்குது. ஆடி பட்டம் சிறப்பாக பண்ணுறேன். கொஞ்சமாக வாங்கி உங்கள் தேவைக்கு மாடி தோட்டமாக ஏதோ அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதனால் பிறகு நீங்கள் ஏதாச்சும் விவசாயம் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் முதல்ல இது அனுபவம் தெரியாமல் பெருசாக பண்ணி இதில் ஜெயிக்கணும்னா ஜெயிக்க முடியாது. நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். நம்ம தேவைக்கு முதல்ல இருந்து இதில் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். சின்ன பசங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து படித்து வர மாதிரி முதல்ல நீங்கள் காலேஜ் அட்டன் பண்ணணும். படிப்படியாக இதோட மரபு விதிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நோய் தாக்கம், நோய் பராமரிப்பு, எந்த பட்டத்துக்கு என்ன விதை, எப்படி பயிர் வைக்கணும், எந்த மண்ணுக்கு என்ன பட்டம், எந்த பயிர் வரணுன்றதெல்லாம் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்க தேவை கொஞ்சமாக பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் பெரிய நோயிலிருந்து தடுத்து வருஷத்துக்கு பல லட்சம் மருத்துவமனைக்கு சொல்ல பண்ணுறதுங்க. இதை நம்ம தேவை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். ஆனால் இந்த விருதுகளோட மக்கள்கிட்ட பெருசாக போய் சேர்றதில்லை. மக்கள் எது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கல் ஒன்றும் நீங்கள் எல்லாமே வாங்கி அதைத்தான் விரும்புகிறோம். நல்லா க்ரீனாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சு வணக்கம். இந்த நிகழ்வுக்கு நீங்க சிறப்பாக வந்திருக்கீங்க. பாண்டிநாட்டு சிவகாசியில் வரேன். வறட்சியான பூமி, கண்டு பூமி, விவசாயம் கம்மி தான். அதான் மானாவாரியாக கிடைக்கிற வரகு, சாலை, குதிரைவெளி இது எந்த ஏரியாவுக்கு கிடைக்கிறது. இந்த இடத்துல விதை சேகரிக்கிறது மூலமா நிறைய மக்களுக்கு பாரம்பரிய விதைகளை காட்டுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கத்திரிக்காய் பார்த்து சைஸா, வெண்டைக்காய் இந்த மாதிரி சைஸா பார்த்து மக்கள் ரசிக்கிறாங்க. ஒரு நாள் பொருட்காட்சி ரொம்ப தூரம் 500 கிலோமீட்டர் இவ்வளவு ஆடியன்ஸ் இங்க இருக்காங்க. விரும்பி கேட்கிற விஷயம் விதைகளை வாங்கி டெய்லி ஈவினிங் ஒரு 1/2 hour பிள்ளைகளோட உட்காந்து செடிகளை முளைக்க வைக்கிறது. 2வது மாடி தோட்டத்தை அமைக்கிறது. இப்படின்னு பசங்க எல்லாம் செல்போன் அடிச்செல்லாம் லாக் ஆகிருக்காங்க. அதுக்குள்ள வெளியே கொண்டு வரதுக்கு டெய்லி 1/2 hour ஆகுது. ஒரு அற்புதமாக அந்த சின்ன சின்ன அக்ரிகல்ச்சர் வீட்டை டெவலப் பண்ணுறோம். நம்பர் 1. 2வது வளர்ச்சியை தகவல் தொழில்நுட்பம் மூலமாக பதிவு பண்ணலாம். மக்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இது நமக்கு சமுதாய செய்தி முதல் கிடக்கும்.
ஏன்னா இன்னும் பசங்களுக்கு நெல் மரத்துல தான் வளர்ந்துருக்காங்க. அதை மாத்திரை முடிச்சுலாம் ரெண்டாவது உள்ள நுழையும் போது வரகு சாமை குதிரைவெளி கம்பங்கூழ்லாம் ரொம்ப சிறப்பாக கொடுத்தாங்க. ஒரு நாள் ஓகே ரெகுலராக கிடைக்குமா தெரியல, ஹைஜீனிக்காக இருக்குமா தெரியல. இந்த ஃபீலிங் எல்லாருக்கும் வரும். ஒரே ஒரு தீர்வு தான், தமிழ்நாடுக்குள்ள ஆயிரக்கணக்கான அம்மா உணவுகள் 50% இடத்த உடச்சி பாதி பாரம்பரிய உணவகம், மூலிகை உணவகம், மூலிகை சூப் கடைகள் அப்படின்னு ஒரு சித்தா டாக்டர் நேச்சுரல் டாக்டர் மூலமா மக்களுக்கு கொண்டு போனா பாரம்பரியத்தை காப்பாற்றுற மாதிரி கிராமத்து விவசாயி படைச்சு இது ஒரு நல்ல நோக்கமாக இருக்கிறது. இதை மக்கள் மத்தியில் கூடாது. அந்த பசங்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ற விஷயம் செல்போன் அடிக்ஷன் சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே ஸ்கூல்ல 10% ஸ்கூல்ல லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்க. 10% இடத்தையாவது கொஞ்சம் இடத்த ஒதுக்கி இதாண்டா மரம், இதாண்டா செடி, இதாண்டா தண்ணிங்கிற சொல்லி கொடுத்தாலே போதும், ஒரு பெரிய வளர்ச்சிக்கு வரும். எல்லாரும் டாக்டருக்கு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் யாருமே இல்லை. அதை ஏற்படுத்தணும்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 10 to 20% இடத்த கிரவுண்டு ஓரத்தில் ஒதுக்கி கண்டிப்பான முறையில் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணணும், பிறந்த நாளைக்கு அங்கே மரக்கன்று வைக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போனால் சின்ன சின்ன மாற்றம் நம்புகிறேன். ஊதியாச்சு இறைவன் பாடி இயற்கை வாழ்க்கை நடக்கும். சரியா போச்சா? வணக்கம். நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பாரம்பரிய உணவு வகைகள், காய்கறி வகைகள்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக இங்கே நிறைய நல்ல உள்ளங்கள், குழந்தைகள், செல்வங்கள்லாம் வந்திருக்காங்க. உண்மையிலே நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏன்னா ஆரோக்கியமான உலகத்தை தேடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியமான உணவு, சத்தான உணவு அப்படின்ற விஷயத்துல தான் இன்னைக்கு நம்ம நாடு, நம்ம தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம இருக்கோம். ஸோ இதோட சேர்ந்து நல்ல குடிநீர் என்னது அப்படின்னா நம்மாழ்வாரையா சொல்றாங்க, தண்ணீரை பூமிக்கடியில் தேடாத, வானத்துல தேடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஆபத்தா அமையும். பூமிக்கு தேடினா அது ஆபத்தா அமையும், அதனால வானத்துல தேடு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மழை நீர் சேகரிப்பு. நம்ம வீட்டில் மொட்டை மாடியில பெய்கிற தண்ணியை அப்படியே பாதுகாத்து ஆத்து மணல், ஜல்லிக்கல், சிரட்டக்கறி, இந்த 3 லேயரா ஃபில்டர் தட்டு உருவாக்கி அது வழியை ஃபில்டர் பண்ணி அதை பாதுகாத்து வச்சு குடிச்சோம்னா ஆண்டு முழுசும் ஜாலியா குடிக்கலாம் மழை தண்ணியை. நம்ம வீட்டில் மொட்டை மாடியில பெய்கிற மழை தண்ணியை உதாரணத்துக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு இருந்துச்சுன்னா அது ஆண்டுக்கு சுமாரா ஒரு 90,000 லிட்டர் தண்ணி கிடைக்கும். 90,000 லிட்டர் தண்ணி கிடைக்குது. இது நம்ம குடும்பத்துக்கு ஆண்டு முழுவதும் குடிக்கிறதுக்கு போதுமானது. மழை தண்ணியில அவ்வளவு உயிராற்றல் நிறைந்த சத்து இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு 18 வகையான சத்துக்கள், தாதுக்கள் அடங்கிய நீர் தான் அந்த மழை நீர். நம்ம அழகா அதை ஈஸியான முறையில பாதுகாத்து ஆண்டு முழுவதும் ஜாலியா குடிக்கலாம். எனர்ஜி, எஸ், மகிழ்ச்சி. பெரிய இயற்கை உணவு நடத்திட்டு இருக்கேன். தாய்மொழி இயற்கை உணவுன்னு பாரம்பரிய உணவை மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கு 20 வருஷமும் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வேலூர் விதை திருவிழாக்கா அங்கிருந்து வந்திருக்கேன். யாருக்குமே கிடைக்காத விதைகள்லாம் இங்கே கிடைக்கும். எத்தனை வருஷமா இந்த விதை திருவிழா நடக்குது? இது 4வது வருஷமா நடந்துட்டு இருக்கு. நான் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். நீங்க இந்த விதை திருவிழா எத்தனை வருஷமா பங்கிட்டு? நான் இங்கே ஒரு ஆடியன்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கேன். இந்த ட்ரிப்பை எனக்கு கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு 40-50 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் விரும்பி வருவாங்க. பார்த்தோன்னா யூத் பசங்களும் வர்றாங்க. ஒரு மாற்றத்தை நோக்கி பசங்க இருக்கிறது நல்லாவே தெரியுது. என்ன செய்யணும்னா, இந்த பசங்க மத்தியில் இந்த விதைகளை கொண்டு போய் அதை முளைக்க வச்சு அதை அப்படியே வீடியோ பண்ணி பிள்ளைகளை ரசிக்க வைக்கணும். அப்போ அக்ரிகல்ச்சர் மென்டாலிட்டி பிள்ளைக்கு வந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க செல்ஃபோன் அடிக்ஷன்லேயே இருக்காது. ஒரு மாற்று சிந்தனை வரும். ஒரே ஒரு நண்பன் வீட்டுக்கு நஞ்சு இல்லாத இயற்கையான உணவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளை நம்ம அதை எஜுகேட் பண்ணலாம். நல்ல விஷயம் தானா? ரெண்டாவது, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் விவசாய பாடம் வைங்கன்னு நடக்கிற விஷயம் இல்லை. இருக்கிற விவசாயத்தை பார்த்தா கெமிக்கல் விவசாயம் தான் நாட்டில் நிறைய இருக்கு. ஹைபிரிட் டுபாக்கோ ரைட்டு தான் நிறைய இருக்கு. நம்ம என்னதான் செய்யறது? பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிற முயற்சிக்கு நடக்கு. பாரம்பரிய விதைகளை எடுத்து கொண்டு போய் வீட்டு தோட்டம் போட வைக்கணும். இங்கெல்லாம் எங்க ஏரியால புளியக்குடி அங்காணி சாமி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பாரம்பரியமா ஒரு இயற்கை விவசாயம் பண்றாரு. கரும்பு எடுத்தா 18 வருஷமா அதை காலி பண்ணவே இல்லை, எடுத்துட்டே இருக்காரு. பாரம்பரியத்தின் ரகசியம். எவ்வளவோ பெங்களூர் தக்காளி வந்தாலும் நமக்கு கிடைக்கிற அந்த பாரம்பரிய வெள்ளை கத்திரிக்காயும் அந்த முள்ளு கத்திரிக்காய் கிடைக்கிற எஃபெக்ட் வேறு எதுலையும் கிடையாது. மக்கள் மறக்காதான் போறாங்க. எத்தனை நாளைக்கு ரசம் இருக்கு சொல்ல முடியாது. ஈராக் போர் நடந்துட்டு இந்த இடத்துல மக்களை தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக
கேசி குமரப்பையா சொன்ன தற்சார்பு உணவியலை ஏற்படுத்தணும்னா ஒரே ஒரு வேலை, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பெரிய பெரிய கிரவுண்டாக வச்சுருக்காங்க. பசங்க சும்மா சும்மா கிரிக்கெட்டாக விளையாண்டுருக்காங்க, தப்பு இல்லை. ஒரு 10% 20% இடத்தையாவது ஒதுக்கி கொஞ்சம் விவசாயம் பாருங்கடா, டேய் கருவேப்பிலை வெயி ஒன்று வேண்டாம், திங்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் கண்ட கல்வியாக இந்த சுவாமா சாணிப்பூரி சில்லிப்பூரி ஒரே கேவலமான ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு வீணாக போகிறாங்க. ஒரு பப்பாளி கட்டை ஒரு 50 வேணா வச்சு விட வேண்டியதில்லை, பசங்க எடுத்து தின்னு ருசிக்கட்டும். அவன் ருசி பார்த்தாதான் டுபாக்குற உணவு நோக்கி போக மாட்டான். அப்போ கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? உங்களை மாதிரி என்ன மாதிரி பெரியவங்களுக்கு இருக்கு. அப்போ என்ன செய்யலாம்? ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் அரசாங்க அனுமதியோட அரசாங்க உத்தரவு போட்டு 20% இடத்த விவசாயத்தை ஒதுக்க, டெய்லி பசங்க 1 மணி நேரம் இயற்கை விவசாயத்தை ஜாலியாக செய்யுங்க அப்படின்னு பதிவு பண்ணால் ஒரு அற்புதமான ஒரு கலாச்சார மாற்றம் ஏற்படும் நான் நம்புகிறேன். நீங்களே நம்புனீங்கன்னா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி ஆரம்பிக்கும். மாற்றம் எப்போதும் உங்களிலிருந்தே துவங்க வேண்டும். வாழ்க.